வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற சிந்தனையாளர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த ஒரு வார சிறப்பு சொற்பொழிவுகளுடைய நோக்கம் இந்த மனவளக்கலையில் கற்றுக் கொடுக்கப்படுகிற பயிற்சிகளின் மதிப்பை தெளிவாக புரிந்து கொண்டு இதை செய்து வர வேண்டும். தம்பி சிவபிரகாசன் சொன்னார், சகோதரி கவியில சொன்னாங்க, இது செய்யணும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடர கற்றாதான் அதை கடைப்பிடிக்க முடியும். அதுல சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, செய்ய மாட்டேன். உடல் பயிற்சி செய்துதான் ஆகணும். உடல் பயிற்சி செய்வதை தவிர வேற வழியே இல்லை உடல்ல உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு அப்படின்னு நீங்க நம்பணும். சந்தேகமே இல்லைன்னா மனம் சொல்லும், இவங்கெல்லாம் 90 வயசுக்கு மேல வாழ்றாங்களே, உடற்பயிற்சி செய்யலையே. யாரையோ பார்த்து, எங்க தாத்தா உடற்பயிற்சி செய்யல, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அப்படிங்கிற ஒரு கருத்து உள்ள வந்ததுன்னா நீங்க செய்யவே மாட்டீங்க. அதே போலதான் காயகல்பமும். காயகல்பம் செய்யாம எத்தனையோ பேர் ஒருத்தர் டிவியில எல்லாம் காமிச்சிருப்பாங்க, அவர் காயகல்பம் செய்யல, ஆனா இப்போ ஒன்றும் சாப்பிட்றதே இல்லை. அவர் எனக்கு வித்து அமுத ரசமாக மாறிவிட்டது, அமுதம் சுரக்கிறது. பாரதி கூட சொல்றார், அருமையா பாடினார் பாரதி, நான் அமுதம் உண்டேன் சொல்றார். ஆனா பாரதி சொல்றார், காயக்கல்பம் செய்து விட்டால் இவன் வாழ்நாளை கணக்கிட்டு வயதுரைப்பார் யாரும் இல்லை. பாரதி சொல்றார். ஆனா காயக்கல்ப பயிற்சி செய்யாமலே சாப்பிடாமல் இருக்காங்க 40 வருஷமா. உங்க மனம் உடனே சொல்லும், காயக்கல்பம் செய்யாம கூட 100 வயசு வாழ்றாங்களே இல்லையா? அப்படி ஒரு கேள்வி உள்ள வந்துருச்சுன்னா நீங்க செய்ய மாட்டீங்க. புரியுதா? அப்போ நீங்க காயக்கல்ப பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அறிவு நமக்கு வேணும். அடுத்தது தவம் இல்லையா? தவம் செய்யாம கூட எத்தனையோ பேர் வாழத்தானே செய்யறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. 80 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க, நல்ல பொருள் வளத்தோடு இருக்கிறாங்க, புகழோடு இருக்கிறாங்க, நல்ல உலக இன்பங்களை அனுபவிக்கிறாங்க. 4 விஷயம் தானே வேணும் உங்களுக்கு. இப்போ 4 விஷயத்துல தானே சங்கடம் நமக்கு. என்ன 4 விஷயம்? ஒன்று உடல்நல பிரச்சனை, ஒன்று பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, இன்னொன்று உலக இன்பங்களில் அனுபவிப்பதில் போதுங்கிற மனம் வரல, மன நிறைவு வரல, மன அமைதி வரல. இல்லை, 4 பிரச்சனை தானே. இதனால தானே நீங்கள் மன்றத்துக்கே வந்திருக்கிறீங்க. ஆனால் நிறைய பேர் மன அமைதிக்காக வரல, சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 3 பிரச்சனை இருக்கு: உடல் பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை. அதனால நிம்மதி இல்லை. தம்பி பேசினார், அவர் எதை பற்றி பேசினார்? உறவு பிரச்சனை. மனிதனை மனிதன் மதிக்கல, அதனால தானே உறவு நல்லா இல்லை. அதனால மனுஷனை கெடுக்கிறான். அன்பு இல்லை. அன்பு இருந்தா இயற்கையை கெடுப்பாங்களா யாராவது? பாடினார், ரொம்ப நொந்து போய் பாடினார், பேசினார். எத்தனையோ பேர் இது வரைக்கும் நொந்து பேசிட்டாங்க.
வேதாத்திரியன் தீர்வுன்னு சொன்னார். ஆனால் அது என்ன தீர்வு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வேதாத்திரியத்தில் ஒரே தீர்வு எல்லா பிரச்சனைக்கும். யாராவது சொல்லுங்களேன். அமைதி அமைதின்னீங்களே. வேதாத்திரியத்தின் நோக்கம் என்ன? என்ன சொல்லுது வேதாத்திரி? அதுக்கு என்ன செய்யணும்? அன்பா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு மண்ணும் இல்லை, தன்னை அறிய வேண்டும் அல்லது இறைவனை அறிய வேண்டும். இறை உணர்வு. இவங்களே புரிஞ்சுக்கலையா நீங்க? ஒரே வழி, அறிந்தது சிவம் மலர்வது. அப்புறம் என்ன, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இறை உணர்வு இங்க கொடுத்துருக்குது. அதே நிறைய பேருக்கு புரியல. வேதாத்திரிய நோக்கம் இறை உணர்வு. நான் யார்? எது தெய்வம்? ரெண்டுல ஒரு கேள்வி. இதான் வேதாத்திரியம். சும்மா பேசிட்டு பிரயோஜனமே இல்லை. திருக்குறளுக்கு மிஞ்சிய அறநூல் இல்லை உலகத்திலே. ஏதோ கிறிஸ்டின்ஸ் உலகம் முழுதும் நிறையா இருக்கிறதுனால பைபிள் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிளுக்கு அடுத்தபடியாக பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரே நூல் திருக்குறள். நான் கேட்குறேன், திருக்குறளில் சொல்லியிருக்கிற கருத்துக்களை, அறநெறிகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? படிச்சிருக்கிறவங்க கடைபிடிக்கிறாங்களா? அறநெறி மலர்ந்திருக்கிறதா? திருக்குறள் பயனற்று போய்விட்டது. ஒரு பிரயோஜனம். திருவள்ளுவர் தினம் கொண்டாட போறோம் 2-3 நாள்ல. 16ஆம் தேதியா சில வச்சோம், என்னெல்லாமோ பண்ணணும். பஸ்ல எழுதி வச்சோம், போட்டிகள் வச்சோம். திருக்குறள்னால என்ன சாதிச்சிங்க சொல்லுங்க? ஏன் திருக்குறளை கடைபிடிக்க முடியல தெரியுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை யாரும் எடுத்துக்கொள்ளவில்லை. இறை உணர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் திருக்குறள்ல தெய்வம் எதுன்னு சொல்லி இருக்குது. 2வது திருக்குறள்ல அந்த தெய்வத்தை நீ தொழ வேண்டும்னு சொல்லி இருக்குது. வாலறிவன், அது தெய்வம் எதுன்னு சொல்லி இருக்குது. மகா பெரியவன், அது அறிவுன்னு சொல்லி இருக்குது இல்லையா? அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவுதான் தெய்வம்னு சொல்லி இருக்குது இல்ல? எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க? அந்த அறிவோடு உன் மனதை இணைக்க வேண்டும். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை. அப்புறம் என்ன? இப்ப என்ன எதுக்கு வந்திருக்கு? துன்பம் தானே. துன்பத்தினால மனசுல கவலை. தம்பி கூட கவலைப்பட்டுத்தான் பேசினார். இப்படி இருக்குதே சமுதாயம். மனசு கஷ்டமா இருக்குது அவருக்கு. ஏன்னா எனக்கெல்லாம் அப்படி இல்லவே இல்லை. எனக்கு கவலையே இல்லை. எது நடக்கிறதோ நன்றாகவே நடக்கிறது. யாரும் சின்ன 1000 பேர் சேர்த்து இலங்கையில் 50 நாள் இலங்கையில் பகிர்ந்துட்டு தான் வந்திருக்கிறேன். வாரம் முடிஞ்ச உடனேயும் போனேன், 1 மாதம். இப்போ 50 நாள் வந்து போன வாரம் தான் வந்தேன். எனக்கு ஒன்று எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, நன்றாகவே நடக்கிறது. நான் ஒன்றும் கவலைப்படலையே. தம்பி கண்ணீர் விடாதீங்க, சும்மா ஒன்றும் இல்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து விட வேண்டும். நம்ம துன்பப்படக்கூடாது. ஏன்? இறைவனை பற்றிய சிந்தனையே இல்லை. அந்த இறைவனோடு இணையணும். யோகா, இணைதல். துபாயில் என்கிட்ட கேட்டாங்க எஃப்எம் ரேடியோவில், திருக்குறளில் யோகக்கலை சொல்லப்பட்டிருக்கிறதா கேள்வி.
சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னேன். இந்த 3 திருக்குறள் தான் எடுத்துக்கிட்டேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலர். அதுலேயே எது பெரியதோ அது தெய்வம்னு சொல்லியிருக்குது. பகவன் எது பெரியதுங்க? எது பெரியது சொல்லுங்க? அது எது? சுத்த வெளி, கும்மிருட்டு. வாய் வரமாட்டேங்குது. சுத்த வெளி, கும்மிருட்டு, இருள், அதுதான் தெய்வம். சொல்றது பயமா இருக்குது. நம்ம குலதெய்வம் கண்ணை குத்திருமோ? என்னைய சொல்லாம அதை சொல்லுதே சொல்றானே. மாணிக்க வாசகர் சொன்னார்ல, உயிர்க்கெல்லாம் உயிரே எம் பிறப்பருக்கும் அருமருந்தே திணிந்ததோர் இருளின் தெளிந்த தூவெளியே. திணிவு பெற்ற இருள் கும் இருட்டுன்னு மாணிக்க வாசகர் சொன்னார். எத்தனை சைவர்களுக்கு இது புரியும்? ஆனா சொன்னாரியா, பாட்டு தானே பாடுறீங்க. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்சா அந்த இருளை தானே நினைப்பீங்க. எதுக்கு நடராஜரை போய் தரிசனம் பண்றீங்க? நேற்று ஏன் நடராஜரை தரிசனம் பண்ண போனீங்க? மாணிக்க வாசகர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்புறம் பாடப்படாது, கம்முன்னு இருக்கு. புரியுதா? ஏன்னா இவர் பாரதியை வேற ஞாபகப்படுத்திட்டாரு என்கிட்ட. நான் பாரதியினுடைய தொடர்ன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னைய. புரியுதா? பாரதிக்கு எனக்கு நிறைய சம்பந்தம் இருக்கு, பக்கத்து ஊர். புரியுதா? அவருடைய செல்ல பெயர் சுப்பையா, என் பேரும் சுப்பையா தான். 2 பேரும் ஒரே மூல நட்சத்திரம். அவரு இப்படித்தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நரம்பு தெரிக்கும். நான் பேசினாலும் தெரிக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஆதி பகவன் கற்றதனாலாய பயனும் சொல் வால் அறிவன் மண் நற்றால் தொழாரெனின். பேரறிவு, அதை நீ தொழ வேண்டும். தொழுதல்னா என்ன? அதே சொல்லுங்க. இது கும்பிடுறதா? மதிப்போடு நினைத்தல். அன்னைக்கு வணக்கம்னா என்ன செய்யணும்? அப்படியே கும்பிடணுமா? கை வச்சிருக்கீங்க, அன்னைக்கு வணக்கம், அப்படியே கும்பிடுறீங்க. மதிப்போடு நினைக்கிறீர்கள். என்ன பெத்து போட்டாலே கருப்பா அப்படியே நினைப்பேன் நான். மதிப்போடு நினைத்தல். அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. அப்ப தொழுதல்னா ஏன் அதை அந்த அறிவை நினைக்கணும்? அறிவை ஏன் நினைக்கணும்? அதையாவது சொல்லுங்களேன். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக. தெய்வம் அறிவுமயமானது, தெய்வம் அன்புமயமானது. God is love. அது பேரறிவு, பேராற்றல், பேரன்பு. அது பற்றற்றது. நீ அதுவும் ஆயிட்டா உனக்கு என்ன வந்துடும்? அன்பு வந்துடும், கருணை வந்துடும், அறிவு வந்துடும், ஆற்றல் வந்துடும், பற்றற்ற நிலையும் வந்துடும். உனக்கு துன்பமும் இல்லை, இன்பம். சுக துக்கத்தை கடந்து விட வேண்டும். அதான் தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி துக்கப்படாதீங்க. நான்லாம் துக்கப்படாது. யாராச்சும் செத்து போயிட்டாங்களா? போயிட்டாங்களா? தூக்கி சீக்கிரம் அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார். எதுக்கு போட்டு வச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறேன்? நான் அப்படிதான். கவலையே கிடையாது. அப்படி இருக்கணும். ஏன்னா இறைவன் இப்படிப்பட்டவன். அறிவு, அன்பு, கருணை, ஆற்றல். தெய்வம் நினைச்சா நடக்கும். அது பற்றற்றது, இன்ப துன்பத்தை கடந்தது, வேண்டுதல் வேண்டாமே இலான். புரியுதா? இறைவனுக்கு கவலை உண்டா? ஏன் கவலை எப்போ வருமுங்க?
நினைக்கிறது நடக்கலைன்னா கவலை. இறைவன் நினைக்கிறது நடக்கும், நீங்களும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். எப்போ நீ இறைவன் ஆயிட்டா அதானே. நாம நினைச்சோம் எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை ஆரோக்கியம் வரல, ஏதாவது ஆபத்து விபத்து வராமல் இருக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால தான் கடவுள்கிட்ட சொல்கிறோம், கடவுளே என்னை காப்பாற்று, நீ நினச்சா நான் நல்லபடியாக வெளியூருக்கு போயிட்டு திரும்ப வருவேன். அப்படிதானே? நீ நினைச்சா எனக்கு நோய் குணமாயிரும். தெய்வமே நீ நினை, அப்படித்தானே வேண்டுறீங்க. எனக்கு நல்ல வியாபாரம் ஆகணும், நான் நிறைய சம்பாதிக்கணும்னு நீ நினை, நான் கொடுத்த கடன் திரும்ப வரணும்னு நீ நினை, எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நீ நினை, எனக்கு குழந்தை பிறக்கணும்னு நீ நினை, அப்படித்தானே? எனக்கு வேலை கிடைக்கணும்னு நீ நினை, என் எதிரி நாசமா போகணும்னு நீ நினை. இல்லை நான் நினைச்சா நாசமா போக மாட்டேங்கிறான். எல்லாரும் எதுக்கு பொதுவாக கடவுளை வேண்டணும்? நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் வேண்டுனேன், புரியுதா? ஏன் மனுஷன் நினைச்சா நடக்கிறது இல்லை சொல்லுவாங்களே, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால். இப்ப புரியுதா? சொல்லுவாங்களே, நான் என்ன தெய்வமா நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு? ஓ, அப்ப நீங்க தெய்வமானா நினைக்கிறது நடந்துரும், அப்படித்தானே? அப்புறம் என்ன தெய்வம் ஆயிருங்க? நினைப்போம், எது நடக்குமோ எது நடக்க தேவையானதோ அதை நினைப்போம், அது நடந்து விடும். நினைக்காம இருக்க மாட்டோம். நினைக்காமல அங்க வந்தோம். எங்க இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கணும்னு நினைக்க மாட்டோமா? கல்யாணம் ஆகணும்னு நினைக்க மாட்டோமா? சாப்பிடணும்னு நினைக்க மாட்டோமா? நினைக்கும்னால வந்த ஆசை இல்லாமலாம் வந்தீங்க. ஆசையினாலதான் மனுஷன், தெய்வத்துக்கு ஆசை இல்லை, தெய்வமா இருக்கும்போது ஆசை இல்லை, மனிதனாக வந்தபோது ஆசை வந்து விட்டது. மனிதனாக வந்ததே தன் எழிலை தானே ரசிக்க வேண்டும் என்ற ஆசையால் தான். சிவத்துக்கு காமம் வந்ததால் தான் சிவம் சக்தி ஆயிட்டு சிவகாமின்னு பேரு. புரியுதா? இப்போ சைவ சமயம் நிறைய சொல்லிட்டு இருக்குது, சிவகாமி. சிவத்துக்கு காமம் வந்ததால், ஆசை வந்ததால் சக்தியானது. புரியுதா? இப்போ சப்ஜெக்ட் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம பேச்சு அப்படிதான் இருக்கும். சும்மா இந்த கசப்புச்சா வளவள பேச்சுலாம் கிடையாதுங்க. தெளிவா புரிஞ்சுக்கணும். சும்மா இந்த பொழுதுபோக்குக்கு பேசிட்டு போறதுக்கு நான் வரல. இன்னைக்கு ஒன்று சொன்னா அவ்வளவுதான், அதுக்கு அதை மாற்ற முடியாது. நீங்க இவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னு ஆராய்ச்சி பண்ற வேலை வேண்டாம். இது பேசுறது வேதாத்திரியம். வேதாத்திரி மகரிஷி சொல்லுகிறார். இந்த உருவத்தை மறந்துருங்க. நான் பேசல, நான் நானாக இல்லை, நான் வேதாத்திரி மகரிஷியாக பேசுகிறேன். புரியுதுங்களா? கடைசியில் சந்தேகம்னா கேட்கணும். என்கிட்ட கேட்காம ஆமா இவர் இப்படித்தான் சொல்லுவார், அவர் சொல்றதுக்கு அவருக்கு தந்தாப்புல அவர் சொல்றாரு. பொழுதுபோக்காக வந்துருக்குங்க. இங்க இது சிந்திப்பதற்கான இடம். இது அறிவு திருக்கோயில். அறிவுல உயர்வதற்கு வந்திருக்கிறோம் இங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ அந்த தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அதை உணரணும். இந்த மனம் தெய்வத்தை உணரணும். உணர்ந்த உடனே அந்த மனதுக்கு என்ன வந்துரும் தெரியுங்களா? அன்பு, கருணை, அறிவு, ஆற்றல், பற்றற்ற நிலை. இதான் வேணும். அப்பதான் அந்த மனம் என்னவாகுதுங்க? வளப்படுகிறது. அதான் மன வளம். மனதுக்கு எது வளம்? குறிப்பிடுதுன்னா எழுதிக்கங்க. ஏன்னா சப்ஜெக்ட் தானே. மனம் என்னும் மந்திர சாவியாமா. சாவி எதுக்கு? பூட்டை திறக்கிறதுக்கு. பூட்டுங்கிறது என்ன தெரியுமா? சிக்கல்.
பூட்டு என்பது சிக்கல். வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு எதுங்க? மனம்தான். மனத்தானா மாந்தருக்கு உயர்வு. பூட்டை திறக்கிறதுக்கு என்ன வேணும்? மகரிஷி கூட சொல்லுவாங்களே கவலை ஒழித்தல்ல, பூட்டுன்னு ஒன்று இருந்தால் சாவி என்ற ஒன்று இருக்கும், சிக்கல் என்று ஒன்று இருந்தால் அதுக்கு திறவுகோல் ஒன்று இருக்கும், அதான் சாவி. இப்ப சொல்றேன், நம்முடைய வாழ்க்கை சிக்கல்களுக்கெல்லாம் சாவி எதுங்க? மனம். எனக்கு இங்க வந்த பிறகுதான், அன்னைக்கு ஒரு நாள் அம்மா என்னமோ போன்ல சொன்னாங்க, என்னமோ தலைப்பு, அப்போ கூட சரியா கேட்கல, எனக்கு இங்க வந்து தான் கேட்டேன். வந்து பார்த்தேன், மனம் என்னும் திறவுகோல் அங்க கூட காணும், அங்கதான் இங்க எழுதி வச்சிருக்கீங்களோ? சரி, மந்திர சாவி. அது மந்திரமோ தந்திரமோ, மனம் என்னும் சாவி. மனம் தான் சிக்கி கிடக்குதுங்க. மனத்தானா மாந்தருக்கு உயர்வு, மனம் போல் வாழ்க்கை, மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டாம், இல்லையா? வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தான். எல்லாருக்கும் எல்லாம் மனம்தான் காரணங்க, எல்லாம் மனசுக்கு தான் காரணங்க. மனசுக்கு நிம்மதி வேணும், அமைதி வேண்டும். கடையில் செத்த பிறவாது சொல்லுவாங்க, அவருடைய மனம் அமைதி அடைய பிரார்த்திக்கிறோம். செத்த பிறகு இல்லைங்க, நாங்கள் அப்படி சொல்றது இல்லை, ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். தமிழில் சொன்னால் எப்படி? அது மனம் அமைதி அடைய பிரார்த்திக்கிறோம். ஏதாவது சொல்லி பாருங்களேன், சிரிப்பா. செத்தவனுக்கு ஏறிடா மனம்னு. நம்ம அவ்வளவு அறிவு கட்டத்தனமா என்ன சொல்றோம்னு தெரியாமலே அண்ணாவுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். ஆத்மானா என்னது? மனம், தெய்வம், அதானே? மனமாகிய ஜீவாத்மா தெய்வமாகிய பரமாத்மாவோடு இணைந்தால் அது அமைதி. செத்தபவரை எப்படி அமையும், அடையும்? 6 கடலோடு கலந்து விட்டால் 6 அமைதி அடைந்து விடுகிறது. சரிதானா இல்லையா? சரி இல்லைன்னா இப்பவே கை தூக்குங்க. சரி இல்லைன்னா கை தூக்க சொன்ன, புரியுதுங்களா? 6 கடலோடு போய் சேர்ந்து விட்டால் 6 என்ன ஆயிடுச்சு? தன் மூல நிலையை அடைந்து விட்டது. அப்படித்தானே? 6க்கு எது மூலம்? கடல் தானா இல்லையா? எப்படி? கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாக திரண்டு மழையா பொழிஞ்சு ஆறா ஓடுது. அப்போ 6க்கு மூலம் எது? மீண்டும் எங்க போய் சேர்ந்துச்சு? இப்ப ஆதிக்கு சமநிலையை அடைஞ்சிருச்சு இல்ல, இதான் சமாதி. அப்படி சமாதியை அடைஞ்சவனுக்கு சமாதி கட்டணும். புரியுதா? இப்போ மற்றவங்க எல்லாம் எரிச்சிடணுமா? இப்ப சமாதி யாருக்கெல்லாம் கட்டி வச்சிருக்கிறீங்க? இவன் சொல்றான் அடுத்தவனை உன்னை சமாதி வச்சிருவேங்கிறான். சமாதின்னா என்ன? ஆதிக்கு சமமா, அது ஒரு வினை சொல். இட்ஸ் நாட் a noun. பெயர் சொல் அல்ல. சமாதி. இப்போ நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் யோகாவை எல்லாருக்கும் கட்டாய பாடமாக்கணும்னு சொல்லி ஐக்கிய நாட்டு சபையில் சொல்லி ஜூன் 21 உலக யோகா தினமாக அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா என்ன கருத்துல அவங்க கொண்டு வராங்க? யோகாவுடைய நோக்கம் என்ன? சமாதி அடைதல். யமம் நியமம், ஆசனம் பிராணாயாமம், பிரத்யாகார தாரணா தியானம். அப்ப சமாதி அடையணுங்கிற நோக்கத்தோட தான் யோகா இன்ட்ரோடியூஸ் ஆகணும். அது இப்ப இருக்கிற யோகாவில் இருக்குதா? எந்த யோகாவில் இருக்குது? வேதாத்தியத்தில் தான் இருக்கு. உலகத்தில் நிறைய பேர் யோகா சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நிறைய யோகாக்கள் இருக்கு. வேணா லிஸ்ட் எடுங்க. எந்த யோகாவிலையாவது இறைநிலையோட இரண்டரை கலக்கணும், இதுதான் தெய்வம், இப்படித்தான் கலக்கணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்போ மோடி அவர்களே நான் இப்பொழுது கேட்டுக்கொள்கிறேன்,
நீங்கள் ஒரு சரியான யோகாவை மனித குலத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன், வேதாத்திரிய யோகாவை அறிமுகப்படுத்துங்கள். ரைட், நீ எந்த யோகாவை கொண்டு வந்தாலும் முழுமையான பலன் வரப்போறதே இல்லை, எக்ஸப்ட் வேதாத்திரிய யோகா. எவ்வளவு உறுதியா சொல்றேன்னு தெரியுமா? இப்ப பேசுறது போகுது, யூடியூப்ல போட போறேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், ஏற்கனவே போட்டேன். புரியுதா? மோடி பார்க்கட்டுமே. எவ்வளவு தெளிவு இருந்தா நான் பேசணும். எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க. இறை உணர்வு ஒன்று தானுங்க. மனம் அறிவானால் மனிதனும் மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம் மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அப்படி மனிதன் தெய்வம் ஆயிட்டா அவனுக்கு என்ன வந்துடும்? அன்பு. அன்பு ஒன்று வந்துட்டா, இப்போ நான் கேட்குறேன், நான் என்னை நேசிப்பேனா இல்லையா? என் உடலை நேசிப்பேனா இல்லையா? அன்பு மலர்ந்து விட்டால் முதல்ல நான் அது எங்க பிரதிபலிக்கும்? ஐ லவ் மை செல்ஃப். என்னை நான் நேசிப்பேன். நான் என்பது உடல், உயிர், மனம், அறிவு எல்லாம் சேர்ந்த இந்த உயிர் உடல். இந்த உயிர் உடலை நான் நேசிப்பேன். உயிர் உடல் வேறு, மனம் வேறு அல்ல. தீபக் சோப்ரா சொல்வார், தற்காலத்தில் இருக்கிற மிகப்பெரிய உளவியல் நிபுணர், அமெரிக்காவில் வாழுகிற இந்தியர், உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம், மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். புரிஞ்சுக்குங்க. மனவளக்கலைனாலும் உடல் நலக்கலைனாலும் ஒன்றுதான். உடல் வேற மனம் வேற இல்லை. அப்போ நான் என்னை நேசிப்பேன் அப்படின்னா இந்த உடலை கெடுக்கிற செயல்களை நான் செய்வேனா? உடலுக்கு இருக்கிற செயல் எதுலாம் சொல்லுங்க பார்க்கலாம். 5 அளவு முறை மீறுவது. ஒரே வார்த்தை, எழுதிக்குங்க. இதெல்லாம் சும்மா குழப்பப்படாது. இதான் வேதாத்திரியம் எசன்ஸ். 5 அளவு முறை மீறுவது உடல் நலத்தை கெடுக்கும் செயல். 5 எதெல்லாம்? உணவு. உணவுல அளவு முறை காக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட போகிறேன். ஆயுள் முழுக்க நீங்கள் எங்கேயும் படிக்க வேண்டாம். பசித்து புசி. புரியுதா? சுவைத்து உண். உணவில் 6 சுவை இருக்கணும். புரியுங்களா? சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு, உங்களுக்கு பிரியமான உணவு, பொருத்தமான உணவு. இதை சாப்பிடும். உணவை ரசிக்கணும். நான் சுவைத்து உண். லவ் தி ஃபுட், என்ஜாய் தி டேஸ்ட். வெறுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. வெறுத்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா, இப்போ ராகி கூழ் ரொம்ப நல்லது, அப்படிதானே? வெறுத்துக்கிட்டு சாப்பிடுங்க, பேதியாயிடும். அவ்வளோதான். கீரையை வெறுத்துக்கிட்டு சாப்பிடுங்க, பச்சை பச்சையாக தான் போகும், ஜீரணம் ஆகாது. விரும்பி சாப்பிடணும். புரியுதா? அடுத்தது நொறுங்க தின்றால். எத்தனை பேர் நொறுங்க திங்குறீங்களோ தெரியல. நான் தான் வந்து பார்க்கணும் உங்கள் வீட்டில். அரைச்சி கூழாக்கி விழுங்கணும். அடுத்தது என்னதுங்க? அளவுக்கு மிஞ்சனா அளவு எவ்வளவுன்னு தெரியுமா? அளவு எவ்வளவு? சரி, அரை வயிறு சோறு, 1/4 வயிறு தண்ணி, காத்து. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கேல் விட்டா பார்க்க முடியும். அது எப்படி தெரியும்? அதான் உங்களுக்கு உங்க மனம் சொல்லும் உள்ள இருந்து. அட, உள் மனம்னு ஒண்ணு இருக்குல்ல, அறிவு. பசிக்குதுன்னு சொன்னது யாரு? அறிவு. யாருக்கு சொல்லிச்சு? மனதுக்கு.
சாப்பிட்றது மனம். அப்போ சாப்பிடும்போது உள்ளுக்கு இருக்க அறிவு சொல்லும் நிறுத்து போதும்னு. நீங்கள் அப்போ டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா தெரியாது சொல்றது. சாப்பிடும் பொழுது சாப்பிடும் வேலையை மட்டும் செய்யுங்க, உங்களுக்கே தோணும். அதுவும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் போல இருக்கும் பாருங்க, அப்போ கை கழுவிடணும். ஏன் தெரியுமா? சில சமயத்தில் இடையில எங்கேயாவது சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடும். நண்பர்கள் உறவினர் வீட்டுக்கு போறீங்க, அன்புக்காக என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. சாப்பிடலைன்னா என்ன ஆகும்? உறவுக்கு நல்லா இருக்காது. உண்ணாமல் கெடுவது உறவு, உண்டு கெடுவது தெரியுமா? வயிறு. உண்ணாமல் கெடுவது உறவு, உண்டு கெடுவது. இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், நீங்கள் சாப்பிட ஏதோ ஒன்று கொடுக்குறீங்க, நான் சாப்பிடாம வந்தால் நமக்கு உறவு பலப்படாது. அதுதான் யார் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ ஏதாவது சாப்பிட கொடுக்குறோம். புரியுதா? புரியுதுல? கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உறவு வேணும்னா கொடுங்க. அவங்க இனிமேல் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா ஒன்றும் கொடுக்காதீங்க. புரியுதா? இந்த கல்யாண வீட்டில் கூட பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க போகிறப்போ பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருந்ததுன்னா சாப்பிடுவாங்க, பிடிக்கலன்னா அப்போவே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் லெட்டர் போடுறோம், நீ லெட்டரே போடுறோம்னா நீ சாப்பிடாம போகிறல்ல, அப்போவே முடிவு பண்ணிடணும், திரும்ப கேட்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது அந்த மாதிரி இடையில ஏதாவது சாப்பிட வேண்டியது வரும் இல்லையா? சரி, அது மட்டும் இல்லை, அப்படியே ரோட்டில் போகிறீங்க, உங்களுக்கு ரொம்ப பிரியமான அங்கே வாழைக்காய் பச்சி வேகுது, கம்மனி வாசனை வருது, ஆசை வந்துடுச்சு, சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும்ல? வேற இருக்கணுமா வேண்டாமா? அப்போ என்ன செய்யணும்? சாப்பிடும்போது கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். நண்பர்கள் உறவினர் வீட்டுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுற பொருள் சாப்பிட வாய்ப்பு கிடைச்சா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டு வைக்கணும். இதுக்கு மேலே சாப்பிட முடியாது, அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது. இந்த அரை வயிறு கால் வயிறு எல்லாம் சும்மா சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா தண்ணி இருக்கணும், இன்னும் காலியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக சொன்னாங்களே தவிர அந்த கதையெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லணும். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நாங்கள் எப்படியா நான் பார்ப்பேன், ஒரு ஸ்கேலு கூட நான் வாங்கி பார்க்குறேன். இந்த ஆட்டோவில் பெட்ரோல் அளவு பார்ப்பார், ஸ்கேல் எல்லாம் கிடையாது. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த மனதுக்கு உணவில் எப்படி உளுந்து இருக்கணும்னு தெரியணும். அடுத்தது என்ன? உழைப்பு. உழைப்பு எதுக்கு? உழைப்பு எதுக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. உழைப்பு இருந்தால் தாங்க சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகும், கழிவுகள் வெளியேறும். உழைப்புல உடம்புல இருக்க அத்தனை மூட்டுகளும் அசையணும். அசைகிற மூட்டெல்லாம் அசையணும். 620 மசில்ஸும் அசையணும். சீரான ஒரு அசைவு இருக்கணும். உழைப்பு இல்லைன்னா என்ன ஆகாது? சத்துக்களை பிரித்து எடுக்காது, பசிக்காது, கழிவுகளை ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியம். ஜீரணம்னா 2, சத்துக்களை பிரித்து எடுத்தல், கழிவுகளை, 2 சேர்ந்தா ஜீரணம். அசிமிலேஷன், எலிமினேஷன். அப்போ உழைப்பு இருக்கணும்ல, உணவுக்கு தகுந்த உழைப்பு. ஏன் உடம்பு பருத்துக்கிட்டு போகுது? உணவுக்கு தகுந்த உழைப்பு இல்லை. புரியுதா? இப்போ ஓவர் வெயிட்னா என்ன செய்யணும்? ஒன்று உழைப்பை கூட்டணும், அல்லது உணவை இதை விட்டுட்டு என்னமோ மிஷின்லாம் வாங்கி கொடுக்குறாங்களாம், மிஷினை மாட்டிக்கிட்டு பண்ணால் வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். ஒன்றும் லாஸ் ஆகாது, நீ தான் லாஸ் ஆக போயிடுவ. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ உழைப்பு. அடுத்தது உறக்கம். உறக்கம் எதுக்கு? உறக்கத்தில் நீங்கள் செல்போன் யூஸ் பண்ணுறீங்க, பேட்டரி செல்லு சார்ஜ் போடுற மாதிரி பாடி செல்லு சார்ஜ் போடுறது தான் உறக்கம். யூஸ் பண்ணோம்னால சார்ஜ் போடணும். காலையில் எழுந்த உடனே இந்த உடம்பை யூஸ் பண்ணுறோம், அப்போ சார்ஜ் போடணும்ல. இப்போ ராத்திரியே போட்டிங்கன்னா சீக்கிரம் பேட்டரி போயிடும். இதுக்கு
ஏன்னா ஓவர் சார்ஜ், அது புல்லுன்னு காமிச்ச பிறகு இருந்ததுன்னு வச்சுக்கேன், சீக்கிரம் சார்ஜரும் கெட்டு போயிடும், பேட்டரியும் கெட்டு போயிடும். அதனால் விடிஞ்ச பிறகு போட்டால் போதும். ஆனால் இங்கே என்ன பண்ணணுங்க, நல்ல சவுண்ட் ஸ்லீப். எந்த மாதிரி இடத்துல உறங்கணும்? ஏன்னா அந்த சார்ஜ் எது மூலமாக கிடைக்குது தெரியுமா உங்களுக்கு? அதில் காற்று மூலமாக கிடைக்குது. ரொம்ப முக்கியம். காற்றோட்டமான இடத்துல உறங்கணும். கதவு ஜன்னலெல்லாம் அடைச்சிக்கிட்டு ஆல் அவுட்டு வச்சுக்கிட்டு உறங்கக்கூடாது. அவன் ஆல் அவுட்டுன்னு வேற பேர் வச்சிருக்கான், ஆனாலும் அதைத்த வாங்கி மாட்டி வச்சிருக்கிறோம். ஆல் அவுட் இருக்கிற இடத்துல காற்று சுத்தமாக இருக்குமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் என்ன? அப்ப நமக்கு இன்னும் உறங்குறதுக்கு அறிவு இருக்குதா? மனசுக்கு எப்படி உறங்கணுங்கிற அறிவு இருக்குதா? இல்லை. சரி, பால் உறவுக்கும் உடல் நலத்துக்கும் என்ன சம்பந்தம்? பால் உறவுல நமக்கு உயிர் சக்தி மிகப்பெரிய அளவில் செலவாகும். புரியுதுங்களா? அப்ப உயிர் சக்தி மிச்சமா இருக்கிறத செலவு பண்ணலாம். ஆனா அந்த பால் உறவு இன்பத்துல மனித மனம் என்ன பண்ணும்? மயங்கும். சிற்றின்பத்துல மயங்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா பேரின்ப நாட்டம் வேணும், ஆன்மீக சிந்தனை. அதனாலதான் விரத காலங்கள் எல்லாம் இறை சிந்தனை. ஐயப்ப பக்தர்கள் இறைவனை பற்றி சிந்திக்கணும், அதே சமயம் பால் உறவை நிறுத்தணும். இப்ப இது என்ன மாசம்? மார்கழி தானே. இந்துக்களுக்கு முழுக்க முழுக்க விரத மாதம். கார்த்திகை மார்கழி 2 மாசமும் கணவன் மனைவி சேரக்கூடாது. புரட்டாசி மாதமும் சேரக்கூடாது, ஆடி மாதமும் சேரக்கூடாது, 4 மாதம் சேரக்கூடாது. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அந்த பால் உணர்வுக்கும் உடல் நலத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் புரியணும் நமக்கு. புரியுதுங்களா? சித்த வைத்தியத்திலெல்லாம் மருந்து சாப்பிட்டா வைத்தியர்கள் சொல்லுவாங்க, இங்கே கணவன் மனைவி தாம்பத்திய பத்தியம், அப்போதான் மருந்து வேலை செய்யும் சொல்லியிருக்கிறாங்களே. அப்போ இதெல்லாம் இந்த அறிவு வேணும். அடுத்தது எண்ணம், கெட்ட எண்ணம். கெடுவான் நீ. கெட்ட எண்ணம்ங்கிறது என்ன பாருங்க, அது டென்ஷன் பேர். கெட்ட எண்ணம்னா புரிய மாட்டேங்குது. டென்ஷன் சொன்னா அப்படி சொல்லுங்க தமிழ்லங்கிறீங்க. எங்க டென்ஷன்னா என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை. அது எத்தனை மனநிலை தெரியுமா? 10 உணர்வு இருக்கு. பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை. இந்த 10 உணர்வை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி நீங்க ஆரோக்கியமா இருக்க போறீங்க? நல்ல எண்ணமா வரும். இந்த 10 தீய உணர்வு மனசுல இருந்தா அவன் தான் ராவணன். ராவண 10 தலைங்கிறது உண்மையிலேயே அவனுக்கு 10 தலை இல்லை. அப்படி ஒரு மனுஷ உருவத்துல யாரும் வாழல, பிறக்கவும் இல்லை, வாழவும் இல்லை. அது கதை. 10 தீய குணங்களை உடையவன், அரக்கர் குல தலைவன் அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இதான் ராவணன். 10 தீய உணர்வுகள். அப்ப எண்ணம், தீய எண்ணம்னு சொல்றோம் இல்லைங்களா? உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, இந்த 5லும் அளவு முறை காக்கணுங்கிற அறிவு யாருக்கு வேணும்? நம்ம மனசுக்கு வேணும். இதான் மனசுக்கு அறிவு. அப்புறம் சுற்றுப்புற சூழல், அதையும் கெடுக்கப்படாது இல்லையா? காற்றை கெடுக்கப்படாது, நீரை கெடுக்கப்படாது, நிலத்தை கெடுக்கப்படாது, வெப்பத்தை கெடுக்கப்படாது, காந்த களத்தையும் கெடுக்கக்கூடாது. பஞ்சபூதங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் இயற்கையை கெடுத்து வச்சிருக்கிறோம். பஞ்சபூதத்தை தானே கெடுத்தோம். நீங்க யாரு? பஞ்சபூதம். அப்ப யாரை கெடுக்கிறீங்க? ஒன்னே தான் கெடுக்கிறேன்.
அந்த பஞ்சபூதம் தானே தெய்வம். அப்ப எதை கெடுத்த? தெய்வத்தையே கெடுத்த, உன்னையே கெடுத்த, இயற்கையே கெடுத்த. அறிவு இல்லை. அப்புறம் இங்கெல்லாம் கெடுத்துட்டு நான் தெய்வத்தை வணங்குறதுக்கு திருநள்ளாறு போறேன், எனக்கு சனி பிடிச்சிருக்குது, நான் தெய்வத்தை வணங்குறதுக்கு எங்கெங்கயோ போறமே. எதுக்கு போற? பஞ்சபூதம் தெய்வம்னு தெரியாதா? விண்ணும் நானே, காற்றும் நானே, நெருப்பும் நானே, நீரும் நானே, மண்ணும் நானே. இப்ப பஞ்சபூதம் தெய்வம் இல்லையா? விண்ணுங்கிற சக்தி, வாயு பகவான், அக்னி பகவான், வருண பகவான், பூமா தேவி, இது கூட தெரியல. இது தெய்வம்னே நீ ஏத்துக்கல. அது ஏத்துக்கிட்டதான் நீங்க தெய்வம்னு ஏத்துக்குவீங்களே. உங்க நம்ம உடம்புல என்ன இருக்குது? மண்ணு, நீரு, வெப்பம், காற்று, விண்ணு. அப்ப நீ யாரு? நான் கடவுள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? அடப்பாமே 2 செகண்ட் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. தெய்வம் தானே பஞ்சபூதமா இருக்குது. இதுல யாருக்கா ஆட்சேபனை உண்டா? அந்த பஞ்சபூதம் தானே நீங்க. அப்ப நீங்க யார்? அப்பா, வந்த வேலை முடிஞ்சது. இதுக்கு எதுக்கு 8 மணி வரைக்கும் பேசணும் நானு? அப்ப நீயும் தெய்வம், அப்ப 2 பேரும் சமம் தானே. இங்கதான் வருது அன்பு. அப்புறம் இங்க என்ன? ஜாதி, மதம், இனம், மொழி, தேசம், அவன் வேற இவன் வேற. சும்மா வந்துடும். மத நல்லிணக்கம் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு, எனக்கு 70 வயசாச்சு, விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மத நல்லிணக்க கூட்டம் நடந்தது. எனக்கு எதுக்குடா நடத்துறீங்க? மத நல்லிணக்க பேரணி, வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி, மெட்டீரியல். நிச்சயமா முடியாது. எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சு நீ பேசு, மத நல்லிணக்கம் வரவே வராது. நான் யாருன்னு புரிஞ்சுக்க, எது தெய்வம் நீ புரிஞ்சுக்குங்க. 1 செகண்ட்ல வந்துடும் மத நல்லிணக்கம். ஏன்? மதமே இருக்காது. அதான சொன்னார் விவேகானந்தர். இது கூட பாடினாரு தம்பி. பல மதங்கள், பல கடவுள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல், வழிபடுதல் அல்ல. வழிபடுதல்னா நினைத்தல்னு வச்சுக்கோங்களேன். எது உண்மை? உண்மையான கடவுள் எது? சுத்த வெளி, அறிவு. அறிவு தான் தெய்வம். வழிபடுதல்னா எதுக்கு? கும்பிடணுமா? தேங்காய் பழம் உடைச்சு வழிபடணுமா? இல்ல புகழணுமா? போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா? தடுமாறாதீர்கள். வேதாத்திரியம் பேசுகிறது. தம்பி வரும்போது சொல்லிட்டு வந்தார், என்னமோ பதிவு பதிவு பதிவுன்னாரு. என்னங்க பதிவு? உங்க மனைவி பேர் உங்க மனசுல பதிஞ்சிருக்குது, அந்த பதிவு அழியணுமான்னு கேட்டேன். மனதி உருவம் உங்க மனசுல பதிஞ்சிருக்குது, அது மறையணுமான்னு கேட்டேன். கார் வண்டி ஓட்டுறீங்களா, அந்த பதிவெல்லாம் இருக்குது, எப்படி ஓட்டணும் எல்லாம் உங்க அறிவுல பதிஞ்சிருக்குது, கையில பதிஞ்சிருக்குது, கண்ணுல பதிஞ்சிருக்குது, எல்லாம் பதிஞ்சிருக்குது. இது அழிஞ்சா என்ன ஆகும்? அப்புறம் பதிவு கழியணும், பதிவு கழியணுங்கிறீங்க. பாவ பதிவை கழிய என்ன செய்யணும்? புண்ணிய பதிவு செய்யணும். அவ்வளவுதானே. இதுக்கு என்னத்துக்கு போட்டு மண்டையை உடைக்கிறீங்க? இன்னிலிருந்து நல்லதை நினைங்க, நல்லதை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க. புண்ணிய பதிவு முடிஞ்சு போச்சு, பாவ பதிவு தீர்ந்து போச்சு. என்னத்துக்கு போட்டு இது பெரிய ஆராய்ச்சி? எது நல்லதுன்னு நமக்கு தெரியல, எது கெட்டதுன்னு தெரியல, எது பாவம் தெரியல, எது புண்ணியம் தெரியல. அங்க புண்ணியம்னு நினைச்சுக்கிட்டு பாவத்தை பண்ணிடுறோம், பாவம்னு நினைச்சுக்கிட்டு புண்ணியம் செய்யாம விட்டுடுறோம். இதான் சிக்கல். இப்போ வேற ஒண்ணும் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி. அப்போ அந்த இறைவனை உணர்ந்தால் என்ன வந்துருங்க? எல்லாம். இப்போ உடல் பிரச்சனை தீர்ந்துதா? எனக்கு தீங்கு செய்வேனா? சரி, பிறருக்கு தீங்கு செய்வேனா? ஏன்? அது யாரு?
நான் தான். நான் தானே அது. நான் யார்? நான் தெய்வம். அப்ப நீங்க யாரு? நீங்க தெய்வம். அப்ப நீங்க யாரு? நான். அப்புறம் நீங்க நாளும் ஒண்ணு தானே. இப்ப நான் உங்களுக்கு தீங்கு செஞ்சா யாருக்கு தீங்கு செய்யறேன்? எனக்கே தான் தீங்கு செய்யறேன். அதுக்கு என்ன அடையாளம்? யாருக்காவது துன்பம் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். உடலை தாக்குங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு உடம்பு வலிக்கும். பொருளை பறிங்க, உங்களுக்கு நீங்க ஒரு நாள் பொருளை இழந்துருவீங்க. பிறருடைய உறவை கெடுங்க, உங்களுக்கு ஒரு நாள் உறவு கெட்டு போகும். இவ்வளவுதான். செயலுக்கேற்ற விளைவு வரும். வருமா வராதா? பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல். அப்புறம் என்ன? ஏன் வருது? நீ யாருக்கு செய்யற? உனக்கே தான் செய்யற. அப்ப ஏன் வருதுன்னா செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு உணர்த்துது. அப்ப நமக்கு ஒரு துன்பம் வந்திருக்குதுன்னா அதுக்கு என்ன அடையாளம்? நான் தவறு செஞ்சிருக்கிறேங்கிறத, மனம் தவறு செய்திருப்பதை தெய்வம் நமக்கு மனதுக்கு உணர்த்துகிறது. அதை விட்டு நான் உனக்கு பொங்கல் வைக்கிறேன், கிடா வெட்டுறேன், என்னை விட்டு துன்பம் கொடுக்காத, ஒன்னும் விடாது. வினை விதைத்தவன் அது மட்டும் சொல்ல தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க, ஆனா அவ்வப்போது மறந்துடுறீங்க. நல்லா புரிஞ்சு போச்சா? அப்போ மனித பிறருக்கு தீங்கு செய்வானா? செய்ய மாட்டான். அப்போ இவன் ஒருத்தர் சம்பாதிக்க முடியல, இன்னொருக்கு சம்பாதிக்க தெரியல, பொருள் சம்பாதிக்க தெரியல, என்ன பண்ணுவீங்க? பிறகு கொடுப்பீங்கல்ல. பிறர் தேவையை மதித்து உங்க தேவையை கட்டுப்படுத்திக்குவீங்களே. தம்பி வரும்போது நான் சொன்னது எல்லாருமே 500 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டிட்டு வாழ சொல்லல. நீங்க வேற சொல்லிவிட்டீங்களா? அவங்க கூட நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, யாரும் இப்படி உளறி இருக்கிறான் 50 500. நான் சொன்னது மினிமம் குறைந்தது 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு வேணுமா வேண்டாமா? ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகளும் வேணுமா வேண்டாமா? அதைத்தான் சொன்னேன். அதிகபட்சம் அது உங்க குடும்பத்தை பொறுத்தது. அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பெட்ரூம் வேணும், கணவன் மனைவிக்கு ஒரு பெட்ரூம் வேணும், அளவோட 2 குழந்தை பெற்றிருந்தா கூட 2 பெட்ரூம் வேணும். வேணுமில்ல? 2 பெற்றிருந்தா, 7 பெற்றிருந்தா, ஏன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் வருமல்லைங்க. இலங்கையில் ஒரு அம்மா இப்படி நான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஐயா அப்படின்னா நாங்கெல்லாம் ஊடே கட்ட முடியாதுன்னாங்க. ஏம்மான்னு, நாங்கள் கூட பிறந்தது 15 பேரா, எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு விசேஷத்துக்கு வந்தா எங்க படுக்கிறது? அப்போ 15 ரூம் வச்சு கட்டு தானே. இல்லை ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, எங்க தங்க வைப்பீங்க? கெஸ்ட் ரூம் வேணுமா வேண்டாமா? அப்போ 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 என்ன இத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டணும்? அவங்களே முடிவு பண்ணி உங்களுக்கு எவ்வளவு வேணும், புரியுதா? ஏன்னா இவர் 500 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லிட்டு போயிட்டாரு, ஒரு கிறுக்கன்னு சொல்லுவீங்க. நான் வேற எக்கனாமிக்ஸ்ல பட்டதாரி, எக்கனாமிக்ஸ் படித்தவன் நான், சும்மா பேசிடுவேனா? அதனால அவரவர் தேவைக்கு வீடு கட்டணும், புரியுதுங்களா? தேவைக்கு மிகுதியாக வரும்போது நான் சொல்லிட்டு தானே வந்தேன், நான் ஒரே ஒரு வீடு தான் வச்சிருக்கிறேன். எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க, பணம்லாம் வச்சிருப்பீங்களே, இந்த இடமெல்லாம் வாங்கி போடுங்க, வீடு கட்டி போடுங்க, வாடகை கூடலாம். என்னத்துக்கு? அவன் உழைச்சி கட்டிட்டு போறான், இல்லை யாரோ பண்ணிட்டு போறான், எனக்கு எதுக்கு? வேண்டாங்க, புரியுதா? அம்மா வேற மாதிரி சிரிச்சாங்க, ஒரே வீடுன்னு உடனே. அதுவும் எனக்கு புரியுது, அது சின்ன வீடு பெரிய வீடு அதெல்லாம் இல்லை. அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நாம் பிறருக்கு தீங்கு செய்யாம வாழணும்னா, அன்பு வந்துருச்சுன்னா பொருள் பிரச்சனை இருக்குமா? வாழ்க்கைக்கு தேவையான பொருளை உற்பத்தி செய்வோம். இப்ப பாருங்க, ஆடம்பர பொருள் உற்பத்தி தான் அதிகம், அவசிய பொருள் தொழிலில் ஈடுபடுறவங்க குறைவு, புரியுதுங்களா? அவசியம், நீடு, கம்ஃபர்ட், லக்ஸுரி 3 இருக்கு. இந்த வசதிக்கான வாழ்க்கை, ஆடம்பர
புலனின்பங்களுக்கான வாழ்க்கை, அதுக்கான பொருள் உற்பத்தி, அது தொடர்பான வியாபாரம், நிர்வாகத்தில் தான் அதிகமான பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் பல நாடுகளில் வாழ்கிற மக்களுக்கு உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை. ஒருத்தர் சொன்னார், இருக்குது சார்னார். எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். சிறைச்சாலையில்னார். அங்கே போனால் கிடைக்கும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். போதுமா? அதுக்காக வந்த உலகத்துக்கு அது கூட நிறைய பேருக்கு கிடைக்கலையே. தம்பிக்காக சொல்கிறேன், மகரிஷி சுதந்திர விழா பொன் விழா கொண்டாடின போது பேப்பர் செய்தியை படித்தாங்க. பொன் விழா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேப்பரை கீழே போட்டார். என்ன சாமின்னு நான் இப்போ இருந்தேன் பக்கத்தில். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை சுரண்டனான்னு சொன்னாங்க. சுதந்திரம் வாங்கி 50 வருஷம் ஆச்சு. இந்த நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு குடிக்க தண்ணி இல்லை, உணவு இல்லை, உடை இல்லை, உறைவிடம் இல்லை. பொன் விழா கொண்டாடி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாங்க. புரியுதா? நான் அந்த சுதந்திர தினம்லாம் கொண்டாடுறதில்லை தம்பி, குடியரசு தினமும் கொண்டாடுறதில்லை. சில இடங்களில் என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸ்கூலு காலேஜில் எல்லாம் பேசிவிட்டேன். இந்த நாட்டில் குடியரசு என்னும் குழந்தை செத்து பிறந்தது. பிறந்தது உண்மை, செத்து பிறந்தது. இப்படிதான் பேசினேன் காலேஜில் போய். அடுத்த முறை கூப்பிடுவானா? நீ உன்னை எவன் கேட்டா? என்ன கூப்பிட வேண்டாம், உண்டு. நான் வர மாட்டேன் பேசுறதுக்கு. சுதந்திரம் இல்லை, பேசணும். உண்மையான சுதந்திரம் எங்க இருக்கு சொல்லுங்க. சுதந்திரம்னா என்ன? நிறைய பேருக்கு சொல்றேன், டெஃபினிஷன் சொல்றேன். அறிவில் உயர. என்ன அறிவு? இயற்கையை பற்றிய அறிவு. எழுது தட்டுதெல்லாம் இயற்கையை பற்றிய அறிவு, தொழில் அறிவு, அறநெறி அறிவு. இந்த 3 அறிவுலையும் உயரணும். அறிவில் உயர, பொருள் ஈட்ட, பொருளை காக்க, பொருளை அனுபவிக்க, அறிவையும் பொருளையும் பிறருக்கு கொடுக்க உரிமை இருக்கிறது. அந்த உரிமை பாதுகாக்கப்பட்ட நிலையே சுதந்திரம். வேதாத்திரியம் சொல்லுது. இருக்குதா? அப்புறம் என்ன சுதந்திர தினம் கொண்டாடுறீங்க? நான் குடியிருக்கிறது, நாங்கள் ஒரு காலனி. சுதந்திர தினமும் குடியரசு தினமும் கொடி ஏற்றுவாங்க. நான் போவேன். அப்படி நிற்பேன். போய் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள நம்மளை தான் பேச சொல்லுவாங்க. இங்கே பேசுவோம் எங்கள் காலனியில். அதே மாதிரி டிசம்பர் 31 ராத்திரி 12 மணிக்கு என்ன பேச சொல்லுவாங்க. 2-3 தடவை பேசினேன். இப்போ 2 வருஷமாக என்ன பேச கூப்பிடுறது இல்லை. எதுக்கு ஏன் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற? ஹாப்பியாக வாழ்றதுக்கு அறிவு இருக்குது அவங்களுக்கு. இப்போ மட்டும் ஹாப்பியாக இருந்து விடிய காலம் வரையில் ஹாப்பி நியூ இயர் கொண்டாடிட்டு விடிய 8 மணி வரைக்கும் உறங்குற. அதுக்காக ஹாப்பி நியூ இயர் கொண்டாடுற? உடம்பை கெடுத்துட்டு, தூக்கத்தை கெடுத்துட்டு இப்படி பேசினேன். கூப்பிடுவானு நம்மள. இப்ப புரியுதா பாரதியாருன்னு? தைரியம் பேசலன்னா வராது, மாற்றம் வராது. பேச்சு ஒன்றுதான் உலகை மாற்றும். The tongue is mightier than pen and sword. எல்லாம் புரிஞ்சுக்கணும். பேச தெரியும். பேசிதானே ஆட்சிக்கே வர்றாங்க. பேச தெரியலன்னா ஆட்சிக்கு வந்துட முடியுமா? இந்த பேராசிரியருக்கு பேச தெரியும். பேச தெரியலன்னா கொஞ்ச நாளைக்கு அருள்நிதியாவே இருங்க. துணை பேராசிரியர் ஆகணும்னா வாங்க, பேசாது. துணை பேராசிரியர் வேணா பட்டத்தை வச்சுக்குங்க, பேராசிரியர்னு வேணா பட்டத்தை வச்சுக்குங்க. மைக்கு பிடிக்கப்படாது. பேச தெரிஞ்சதான் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. ஏதாவது தீட்சை கொடுங்க, உடல் பயிற்சி கற்றுக் கொடுங்க, காய்கல்பம் கற்றுக் கொடுங்க, பாய் விரிங்க, தண்ணி எடுத்து வைங்க, பேராசிரியரை கூட்டிக்கிட்டு வாங்க, கொண்டு விடுங்க. இந்த வேலையை செய்யும். பேசக்கூடாது. நீங்கள் பேசுனீங்கன்னா வேதாத்திரியம் கெட்டு போகும். புரியுதா?
இப்போ அந்த நிலைமை தான் இப்போ. அதனால தான் வந்திருக்கிறேன் பேசுறது. வரும்போது சொன்னேன் நான் வேற நோக்கத்தோட வந்திருக்கிறேன், புரியுது? அதனால அப்போ நமக்கு பொருள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சா? இப்போ பிறருக்கு அன்பு இருந்தால் உழைச்சி பொருள் ஈட்டுவான், சுதந்திரமா வாழ்வான், பிறர் சுதந்திரத்தை பறிக்க மாட்டான். அப்போ உழைக்க தெரியாதவங்க இயலாதவங்களுக்கு கொடுப்பான். நீ கொடுக்க வேண்டாம் ஐயா, நீ சிக்கனமா இருப்போ. வரும்போது சொல்லிட்டு வந்தேன், பணம் நிறைய சம்பாதிக்கிறியா, உன் அக்கௌண்ட்ல உள்நாட்டு பேங்க்ல போட்டுரு, சுவிஸ் பேங்க்ல கொண்டு போடாத. உள்நாட்டுல உன் அக்கௌண்ட்ல போடு, பணத்தை போடு. வீட்டுக்குள்ள பொருளா வைக்காத, நகையா வாங்கி வைக்காத, பொருட்களா வாங்கி வைக்காத, வைரங்களா வாங்கி வைக்காத. அதான் பதுக்கல். பணத்தையும் வீட்டுக்குள்ள வைக்காத. சேமிப்பு நாட்டை காக்கும், வங்கி சேமிப்பு நாட்டை காக்கும். திருத்தம் தேவை. உடனே சொன்ன உள்நாட்டு வங்கி சேமிப்பு நாட்டை காக்கும். தம்பி நல்ல பொருளாதார சிந்தனை, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்க நேரம். எனக்கு உங்களை மாதிரி இளைஞர் தான் வேணும். 100 பேர் என்ன 10 பேர் இருந்தா போதும், உலகத்தை நான் மாத்திடுவேன். வாங்க என் கூட வாங்க. ஆள் இல்லைன்னு நினைக்காதீங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். எனக்கு ஃபேஸ்புக்கில் மட்டும் 5000 கிராஸ் ஆயிடுச்சு, புரியுதா? அது மாதிரி இருக்கிறாங்க, உலகம் முழுதும் இருக்கிறாங்க. அது வேலை பண்ணிட்டு தான் இருக்குது. எண்ணங்கள்லாம் நல்லா புரிஞ்சுக்கங்க. அந்த ஒரு பொருளாதார சமத்துவம் வரணும்னா சாமி சொல்றாரு, பிறருடைய தேவையை மதித்து உன்னுடைய தேவையை நீ கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். உணவுல சிக்கனம், உடையில சிக்கனம், உறைவிடத்துல சிக்கனம், நீ அனுபவ பொருள்களிலே சிக்கனம். விழாக்கள் கொண்டாட்டங்கள், எத்தனை விழாக்கள் கொண்டாடுறீங்க, எத்தனை இதுல ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறீங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. எதுக்கு பிறந்த நாள்? உங்க பிறந்த நாளை சமுதாயம் கொண்டாடணும். நான் கொண்டாடுறதே இல்லையே. என் பிறந்த நாள் நான் கொண்டாடுறதே இல்லை. நான் சமுதாயத்துக்கு உருப்படியா வாழ்ந்திருந்தா சமுதாயம் ஏன் பிறந்த நாளை கொண்டாடட்டும், நான் ஏன் கொண்டாடணும்? என்னங்க கொண்டாடுறீங்க பிறந்த நாள்? வெட்டிங் டே கொண்டாட்டமா? எதுக்கு கொண்டாடுறீங்க வெட்டிங் டே? எதுக்குன்னு கேட்குறேன். வேஸ்ட் ஆஃப் டைம், எனர்ஜி, மெட்டீரியல். 60ஆம் கல்யாணம், 20ஆம் கல்யாணத்துக்கு வழியை காணும். இல்ல 60 வேற. 1970 ஒரு ஆள் 60ஆம் கல்யாணத்துக்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணார். ராஜா சார், முத்தையா செட்டியார் ஃபேமிலியில். நான் அன்னைக்கே சொன்னேன், அநியாயம், வேஸ்ட். இந்த கல்யாணத்தில் எத்தனை பேர் தாலி இல்லாமல் இருக்கிறாங்க, இலவச கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே? யார் விட்டு சொத்து உனக்கு? எங்க இருந்து சம்பாதிச்ச நீ? கொடுக்கறதுக்கு மனம் வேண்டாம். சாமி சொல்றார், சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம். கல்யாணம் இப்பெல்லாம் SMS வந்துருச்சு, அப்புறம் எதுக்கு கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறீங்க? இனிமேல் யாரும் கல்யாண பத்திரிக்கை அடிக்கப்படாது. எல்லாம் SMS அனுப்புங்க, என்ன இருக்குன்னா போட்டோ போட்டு அனுப்பிச்சு விடலாம் வாட்ஸ்அப்ல. பிரிண்ட் அவுட் போட்டா ஏன் போடணும்? அதான் அங்கே இருக்குல்ல, போதாதா? அலாரம் வச்சு விட்டுருங்க, கரெக்டாக ஞாபகப்படுத்தும் கல்யாணத்துக்கு போறதுக்கு. அவ்வளவுதானே. எவ்வளவு மிச்சம்? நீங்க பத்திரிகை கொடுக்க போறதுக்கு எவ்வளவு கஷ்டம். நீங்க பத்திரிகை கொடுக்க போறவங்க அம்மா அப்பா அதுலயே கண்டதெல்லாம் தின்னு வாந்தி பேதி வந்துருக்கு. பத்திரிகை கொடுக்கறதே மகா டென்ஷன். அவன் வர்றவன் இங்க போன் பண்ணிடுவாங்க, உங்க வீடு தான் வந்துகிட்டு இருக்கிறான். இவர் அவசரமான வேலையில இன்னும் காணும், சனியே வர்றாரு, நேரத்துக்கு வரப்படாதான். இங்க பத்திரிகையை சந்தோஷமா வாங்குறான். புரியுதுல்ல? இந்த வேலைலாம் வேண்டாம். சாமி சொன்னார், உனக்கு நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் 100 பேருக்கு மேல இருக்குமா? சும்மா ஒரு கார்டு பிரிண்ட் பண்ண அப்படியே கொடுக்கணும்னா ஒரு அட்டை, சின்ன அட்டை, யாருக்கும் கல்யாணம், என்னைக்கு கல்யாணம், எப்போ கல்யாணம். அன்னைக்கு SMS இல்லை, அதனால சாமி சொன்னார் இப்போ SMS இருக்கு, அதுவும் வேண்டாம். இதுக்கு கல்யாண மண்டபம், பெரிய மண்டபம், லட்சக்கணக்கில் வாடகை, என்னத்துக்கு இது?
எவ்வளவு வேஸ்ட். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க, மறுநாள் அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தா உங்களுக்கு தெரியாது. நீங்க அவங்களுக்காக போனீங்க, யாருக்கு அவங்க அம்மா அப்பாவுக்காக வேண்டி அவங்களுக்கு ஷேக்கன் பண்ணிட்டு அத்தை நினைச்சு போட்டாச்சு. பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்தாருன்னா பார்க்காட்டி போய் கூட எங்கேயாவது திங்கலாம். அது சக்கரை வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, மாத்திரையை நம்பி தின்னு. நல்லா சாப்பிட்றாங்க கல்யாணம் வீட்டுக்கு போனா. எதை நம்பி? மாத்திரையை நம்பி. நல்லா சொல்லுங்க, வேஸ்ட். மதுரை சொல்றாரு, எல்லாத்துலேயுமே நிறைய செலவுகள் சிக்கனம் பண்றோம். நம்ம எவ்வளவு சிக்கனமா இருக்கணுமோ. இந்த காரெல்லாம் வாங்குறாங்க, கார் வேணும் கஷ்டப்படும். ஏன்னா இந்த நாட்டில் தேவை இருக்குது, சிங்கப்பூரில் தேவையே இல்லை. எனக்கு இந்த ஃபின்லாண்டுன்னு ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டில் எவனுமே காரே வச்சுக்கிறது இல்லையா. ஏன்னா அந்த நாட்டில் டாக்ஸி BMW, பென்ஸ் ஃபோட்டோ எடுக்க வச்சுருக்காங்க. என் பையன் அனுப்புனான் பாருங்கப்பா, அந்த நாட்டில் இப்படி ஓடுது, அதனால் அவனும் அங்கே போய் கார் வாங்கலை. எதுக்கு காருன்னு தான், இதுதான் நல்ல BMW பென்ஸும் ஓடுது, சீப் அண்ட் பெஸ்ட். எதுக்கு கார் வாங்கணும்? புரியுதா? ஒரு சிக்கனம், சிந்தனை, சீர்திருத்தம் நம்மகிட்ட இல்லை. ஆடம்பர செலவுகள், ஒரு வீட்டில் இருக்கிற நகைகள் டன்னு கணக்கில் ஏறும். எதுக்கு அவ்வளோ வச்சுருக்கீங்க? அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வந்தது, இந்த திருப்பதி லட்டு விற்கிற அவர் பொண்ணு அப்படியே அப்பா எப்படித்தான் அசைஞ்சிச்சோ தெரியல. ஒரு ஆள் இந்த நாட்டில் தான் ஒருத்தர் 1,78,00,000 தங்க சட்டை போட்டிருந்தான், அதுவும் வச்சிருக்கேன். வைரவியாவர். இது ஏழை நாடா? இந்தியா ஏழை நாடு. அப்புறம் எனக்கு 7.5 சனி பிடிக்குதான். உன்னை சனி விடவே விடாது. பிடிச்சது நல்லா புரிஞ்சுக்கங்க. பொருளாதாரத்துல சாமி சொல்றார், பிறர் தேவையை மதித்து உன்னுடைய தேவையை கட்டுப்படுத்திக் கொள்ள. மகாத்மா காந்தி கோட்டு சூட்டு போட தெரியாமலா 4 முழ வேஷ்டி 4 முழ துண்டையும் போத்திக்கிட்டாரு. எத்தனை பெரிய அரசியல் தலைவர்கள் எவ்வளவு சிம்பிளா வாழ்ந்திருக்காங்க, காமராஜர் போன்றவர்கள். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சிக்கனம், சிந்தனை. பட்டுப்புடவைகள், அப்பாடியா, வருஷம் பட்டுப்புடவை வாங்கியே பல குடும்பம் பொடிஞ்சே போச்சு. அதை கட்டுறதுக்கு ஆயுளே இல்லை. செத்த பிறகு இருக்கிறதுக்கு அதுக்கும் ஆயுள் இல்லை. வாங்கி வச்சு இப்போ கடையில் பழைய புடவைக்கு புதிய புடவை தரப்படும். என்னத்துக்கு? மதுரை சொல்றாங்க, பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க வதைத்தெடுத்து பட்டு என்னும் பாவ குறிப்பை உடுத்தி சொல் 1000 கோத்து தெய்வத்தை சொர்க்கலோகம் வேண்ட சொல்லங்கே செயலங்கே. நீ கட்டிட்டு போயிட பட்டு புடவே பாவத்தின் குறிப்பல்லவா? எத்தனை புழுக்களை சாகடிச்சு. நீங்க இந்த பட்டுப்புழு செய்யற இடத்துல போய் பாருங்க, நூல் எடுக்கிற இடத்துல வெந்நீர்ல கொட்டுவாங்க, அதை துடிக்கும். அதை பார்த்த பிறகுமா பட்டு கூட பட்டுறதுக்கு ஆசையா இருக்குது. அதுல நம்ம வெங்கட்ராமன் ஒரு ஜனாதிபதி இருந்தார். அவங்கெல்லாம் பட்டே கட்டுற ஃபேமிலி, பிராமின்ஸ் எல்லாம் பட்டு தான் கட்டுவாங்க. அவர் மகள் ஒரு நாள் அந்த பட்டு நூல் எப்படி எடுக்கிறாங்கன்னு போய் பார்த்து தான் அந்த நிமிடமே பட்டு கட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அன்னையோட பட்டு கட்டுறதை விட்டுச்சான். மனமாற்றம் பெறுவதற்கு நொடி பொழுது போதும் அம்மா. மனமாற்றத்துக்கு எவ்வளவு நேரம் வேணும்? நொடி பொழுது போதும். எல்லாத்துக்குமே மனமாற்றத்துக்கு, எல்லாத்துக்குமே. தெய்வம் அறிவு என்பதை புரிந்து கொள்வதற்கு நொடி பொழுது போதும். அந்த நிமிடமே பழைய வணக்க முறைகள் எல்லாம் நின்று போய்விடும். யூ cannot. மாமிசம் சாப்பிட வேண்டாம்னு நொடி பொழுது நினைச்சா போதும், அடுத்த நிமிஷம் உங்களால சாப்பிடவே முடியாது. புரியுது இல்ல? அப்புறம் என்ன பைய நாங்க மாறிக்கிட்டு இருக்கிறோமா? நாங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுவோம். நீ மாறவே மாட்டேன். ஒரு காலமும் முடியாது. நாங்கள் முன்னாடி விட இப்ப கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. ஞானம் பெறுவதற்கு நொடி பொழுது போதும். ஒரு செகண்ட்ல தான் ஞானம் வரும். எனக்கு முன்னாலே விட இப்ப கொஞ்சம் ஞானம், கொஞ்சம் டிகிரி கூடி இருக்குதுன்னா கிடையவே கிடையாது.
ஒரு செகண்ட். ஒரு குதிரையில் ஏறுகிற வீரன் ஒரு குதிரையின் ஒரு பக்க சேணத்தில் கால் வைத்து மறுபக்க சேணத்திற்கு காலை போடுவதற்குள் ஞானம் பிறந்து விடும், இறைவனை உணர்ந்து விடலாம். வேதம் சொல்லுகிறது. ஆக அன்பர்களே, இப்ப நல்லா புரிஞ்சுட்டீங்க. இந்த மனதுக்கு என்ன வேணும்னா, முதல்ல உடல்நலம் காக்கிற அறிவு வேண்டும் இல்ல? பொருள் வளத்தோடு வாழ்ற அறிவு வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? வாழ்க்கைக்கு என்ன பொருள் வேணுங்கிற அறிவு முதல்ல வேணும். தொழில் அறிவு வேணும். உழைச்சி சம்பாதிக்கணுங்கிற அறிவு வேணும். நேர்மையா சம்பாதிக்கணுங்கிற அறிவு வேணும். பிறரை கண்ணீர் சிந்த வச்சு சம்பாதிச்சவங்க நிலைமெல்லாம் என்னங்க ஆச்சு? அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே செல்வத்தை தேய்க்கும் படை. தெரியுமா இல்லையா? நீ பிறரை கண்ணீர் சிந்த வச்சு நீ சம்பாதிக்கலாமா? இது தெரிஞ்சிருந்தா எத்தனை பேரை அள வச்சு சம்பாதிக்கிறாங்க. அவன் சொத்து நிக்குமா? இந்த அறிவு வேணுமா வேண்டாமா? நேர்மையா சம்பாதிக்கணும், சிக்கனமா இருக்கணும், ஏழைகளுக்கு உதவணும், கொடுப்பவர்களை பெறுவதற்கு தகுதியானவர்கள். கொடுத்தது கொடுப்பதற்கு இறைத்த கிணறு ஊரும் சுரக்கும். கொடுத்து பாருங்க. நீங்க பொருளை கொடுங்க ஏழைகளுக்கு, உங்கள் செல்வம் குறையவே குறையாது. அறிவை கொடுங்க, அறிவு கூடிட்டு தான் இருக்கும். நான் முந்தின முறை இங்கே வந்து பேசினதை விட இப்போ கொஞ்சம் அறிவு கூடி இருக்கு. அடுத்த முறை கூப்பிட்டீங்கன்னா இன்னும் கூடும். அதனால அடுத்த முறை வேத சுப்பையாவா, நான் ஒரு பேச்சு பல முறை கேட்டிருக்கிறேன். இனி கேட்க போறது புதிதாக இருக்கும். கேட்டிருக்க இன்னும் விட்டுறாதீங்க, புரியுதா? அதனால பொருளை கொடுத்தா என்ன வரும்? அறிவு கொடுத்தா என்ன வரும்? கொடுக்க 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 வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஏழைக்கு நீ கொடுக்கிற போது இறைவனுக்கு கடன்பட்டு விடுகிறாய். இறைவன் உனக்கு கடன்பட்டு விடுகிறான். வேதம் சொல்லுது. அதுக்கு மேல நமக்கு பொருள் வளம் வேணும்னா ஆட்சி நிர்வாகம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லா கேட்டுக்குங்க தம்பி, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பொருள் வேண்டும், எவ்வளவு வேண்டும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த பொருளை கிடைக்க செய்கிற ஒரு திறமையான நேர்மையான ஆட்சி நிர்வாகம் வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நாம நினைக்கணும். நம்ம அப்படி நினைக்கல. தேர்தல் நிக்கிற யாரு? நம்ம ஆளா? அவருக்கு தான் ஓட்டு போடணும். காசு கொடுத்தானா அவனுக்கு தான் ஓட்டு போடணும். நம்ம ஜாதியா அவனுக்கு தான் ஓட்டு போடணும். நம்ம கட்சியா நாய் நின்னாலும் சரி அவனுக்கு தான் போடணும். யாரு ஆட்சிக்கு வரணுங்கிற அறிவு இருக்குதா? அரசியல் ஞானம் இருக்கிறதா? உங்களுக்கு ஓட்டு போட தகுதி இருக்கிறதா? ஒரு மண்ணு கொதிக்குது எனக்கு அப்படியே. இந்த நாட்டுல அரிசி ஆட்சியை கவுத்தது, வெங்காயம் கவுக்கல ஆட்சிய. நாட்டு மக்களுக்கு எவ்வளவு வெங்காயம் வேணும், எப்போ எவ்வளவு வேணும், என்ன வேணும், எவ்வளவு வேணும், என்ன தரத்தில் வேண்டும், எப்பொழுது இந்த வெங்காயம் வேண்டும் என்று கூட இந்த வெங்காயத்தை கூட கொடுக்க முடியலையே உங்களுக்கு. இப்ப தண்ணி கொடுக்க முடியல, குடிக்க தண்ணி இல்ல. வற்றாத ஜீவநதி ஓடுற நாட்டுல 15 ரூபா கொடுத்து பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல? நல்லா சிந்தி. திறமையும் நேர்மையும் உள்ள ஆட்சி நிர்வாகம் வரணும். அதுக்குத்தான் உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெற்ற அறிஞர்கள் ஆட்சி பீடத்துக்கு வரணும். அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த மனவளக்கலை கொடுக்கணும், ஆன்மீக அறிவு கொடுக்கணும், ஆன்மா பற்றிய அறிவு, தெய்வம் பற்றிய அறிவு. அதனாலதான் அறிவு திருக்கோயில்னு வச்சோம். தெய்வம் எதுங்க? மாரியம்மன் கோயில்ல எது தெய்வம்? முருகன் கோயில் எது தெய்வம்? பெருமாள் கோயில் எது தெய்வம்? அறிவு கோயில் என்னது தெய்வம்? நல்ல வேலை, நல்லா நிம்மதியா போச்சு.
லேட்டாக போனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு விடிய காலம் 5 மணிக்கு தான் வெளியூர் போகிறேன். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க முதல்ல. அப்போ ஒரு பொருளாதார சமத்துவம் வந்துருமில்ல. பொருள் பிரச்சனை தீர்ந்துதா? வேற என்ன பிரச்சனை நமக்கு? இப்போ ஒன்று உடல் பிரச்சனை, பொருள் பிரச்சனை, இன்னொன்று உறவு பிரச்சனை. கணவன் மனைவி கிட்ட கூட அன்பு இப்பதானே அன்பு அன்புன்னு போயிட்டீங்களா? அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை. ஆமா, எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு போறப்போ லேடிஸ் எல்லாம் என்ன உணர்வோட போறீங்க? என்ன வேணும்னு போறீங்க? கணவனும் மனைவியும், அதாவது என்னுடைய கணவன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அப்ப அவரும் அப்படித்தான் நினைப்பார், என்னை நேசிக்கிற மனைவி வேண்டும், ஐ லவ் யூ. அப்படித்தானே? அன்பு இருக்கா? அன்புன்னா என்ன தெரியுமா? அது மாறாதது. நீங்க அப்படிப்பட்ட அன்பு உள்ளவங்க இருக்காங்களா? அன்புனா எப்படி தெரியும் தெரியுமா? ஒவ்வொரு நொடியும் நான் என் கணவனுக்கு என்ன செய்ய முடியும்? மனைவி கிட்ட எப்படி இருப்பாங்க? நான் என் கணவனுக்கு என்ன செய்ய முடியும்? மனைவி கணவன் எப்படி இருப்பாங்க? நான் என் மனைவிக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ கூட இங்கே வந்து ஃபோன் பண்ணேன், இங்கே ஒரு வேலை, நாளை காலையில் 2 பேரும் 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம், தூத்துக்குடி போகிறேன், ஒரு முக்கியமான வேலை, என்ன வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். மனைவிக்கு ஃபோன் பண்ணி, அது அவங்க சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய வெல்ஃபேர், அதை பார்த்துட்டியா, செஞ்சுட்டியா? இப்போ அங்கே தான் இருக்கிறேன். ரைட், குட், ஃபைன். அக்கறை இருக்குது எனக்கு, அவங்க மறந்துடக்கூடாது. எனக்கு பஸ்ஸில் போகணும், நான் இருந்தால் காரில் கூப்பிட்டு போயிருப்பேன், அதுக்காக விட்டுறக்கூடாது வேலையை. நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் இல்லாட்டி பரவாயில்ல, டாக்ஸிலேயாவது போய் அந்த காரியத்தை முடிச்சிடும், காசு செலவானாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஊருக்கு போகணும். புரியுதா? அந்த அக்கறை வேணும். நான் என் மனைவிக்கு என்ன செய்ய முடியும்? என் கணவனுக்கு என்ன செய்ய முடியும்? என் குழந்தைகளுக்கு என்ன செய்ய முடியும்? என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன செய்ய முடியும்? நான் பக்கத்து வீட்டுக்காரருக்கு என்ன செய்ய முடியும்? என்னோட தொடர்புடைய மக்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஐ எம் ஃபார் அதர்ஸ். விவேகானந்தர் சொன்னார், பிறருக்காக வாழ்வதே வாழ்க்கை. மற்றவெல்லாம் செத்து போனவங்கிறார் வள்ளுவர். நீ செத்த வாழ்க்கை வாழ. இஃப் யூ டோன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ், யூ ஆர் டெட். நீ இருந்தும் பிரயோஜனம். பிறருக்கு பயன்படணும் தான் வாழ்க்கை, பயன்படுறதான் வாழ்க்கை. புகழ் தோன்றில் புகழோடு தோன்றுக அக்திலார். அப்புறம் நீ இருந்தானே செத்தான, செத்தாருள் வைக்கப்படுங்கிறார் வள்ளுவர். புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன வேணுங்க? அன்பு வேணும். அன்பு எதுக்கு வேணும்? மனதுக்கு. மனசுக்கு தான் அன்பு வேணும். சரி, இப்போ இந்த 3 பிரச்சனை தீர்ந்துருமா இருக்காதா? உடல் பிரச்சனை, நோய் பிரச்சனை, பொருள் பிரச்சனை. பெரும்பாலும் இதுக்கு தானே வந்தீங்க மனவளக்கலைக்கு. இன்னொன்று மன நிறைவு பிரச்சனை, ஆசை பிரச்சனை. நான் தெய்வம்னு தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேறிடும், ஆசையும் இருக்காது. புரியுதுங்களா? ஏன் நான் எனக்கு இன்னொரு 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை இருக்குமா? இருக்காது. ஏன் தெரியுமா? வாழ்றது யாரு? நான் தானே. இங்க வாழ்றது எல்லாருமே நான் தானே. நான் செத்து போறேனா? இந்த நான் உடல் அல்ல, நான் ஆன்மா. ஆன்மா வாழுதில்லை, ஆன்மா அழியுமா? அப்படியான எனக்கு அழிவில்லை, சாவில்லை. பாரதி சொன்னார், எனக்கு சாவில்லை, நோவில்லை. புரியுதா? இப்போ நான் மரணத்தை வென்றவன். அப்ப மரண பயம் இருக்குமா? இருக்குமா? இதான் மன நிறைவு, அமைதி. இப்பதான் மன நிறைவு வரும். இப்ப சொல்லுங்க, உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவு. இது அத்தனை வேணும்னா என்ன வேணுங்க? மனசுக்கு ஒன்று அறிவு வேணும், இன்னொன்று அன்பு வேணும். இந்த அன்பையும் அறிவையும் எங்கிருந்து பெறுவது? சினிமாவில் ஒரு பாட்டு இருக்கு, அன்னையிடம் அன்பை வாங்கலாம், எந்த அன்னை தந்தை? அன்னையும் நீயே. அது யாரு? இறைவன். அப்போ அறிவையும் அன்பையும் எங்கிருந்து வாங்கணும்? அப்ப எப்படி வாங்குறது? அது இணைஞ்சிடணும். இப்போ பெண்கள், இப்போ நீங்க புகுந்த
பிறந்த வீட்டில் அவ்வளோவா வசதி இல்லைன்னு வச்சுக்குவோம். உங்கள் வீட்டில் கார்லாம் இல்லை, நீங்கள் நல்லா அழகாக இருக்கிறீங்க, அறிவோடு இருக்கிறீங்க, நல்ல பண்போடு இருக்கிறீங்க, நல்ல குடும்பம். ஒருத்தர் பெரிய செல்வந்தர் கார் வச்சுருக்கிறவர் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, உங்களை கல்யாணம் பண்ணிட்டார். அன்னையிலேருந்து நீங்கள் எதில் போவீங்க? ஊர்லாம் என்ன பேசும்? அவளுக்கு வந்தது பாரியா யோகம் தான் யோகா. நீங்கள் சம்பாதிக்காமலே கார்லாம் சொந்தமாயிடுச்சு. அப்போ நீங்கள் பணக்காரி ஆகணும்னா என்ன செய்யணும்? பணக்காரரை கல்யாணம் பண்ணணும். தைரியமாக சொல்லுங்க. இப்போ யோசிக்கிறீங்க, இனிமே என்ன பண்றது? இதான் திருக்கல்யாணம். யாருக்கும் யாருக்கும் கல்யாணம்? ஜீவாத்மாவாகிய மனதுக்கும் பரமாத்மாவாகிய தெய்வத்துக்கும் கல்யாணம் நடக்கணும். அதை சொல்றதுதான் இந்து கோயிலில் நடைபெறுகிற திருக்கல்யாண உற்சவம். இந்த திருக்கல்யாணம் பார்த்தா கல்யாணம் ஆகும்னு போறீங்க. போனவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கா? எதுக்கு திருக்கல்யாணம் நடத்துறீங்க கோயில்ல? தெரியாது இன்னும். நான் சொல்றேன், திருக்கல்யாணம் எதை குறிக்கிறது? அம்மனுக்கும் சுவாமிக்கும் கல்யாணம். சுவாமி யாரு? பரமாத்மா. அம்மன் யாரு? ஜீவாத்மா. அங்க இருந்து வந்தது, சிவத்தில் இருந்து வந்தது சக்தி. பரமாத்மா, ஜீவாத்மா. இப்ப யாருக்கும் காருக்கும் கல்யாணம்? மனம் எங்க இருந்து வந்தது? பரமாத்மாவாகிய தெய்வத்தில் இருந்து. அப்ப ஜீவாத்மா, மனம், பரமாத்மா, தெய்வம், இந்த ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்கணும். எப்படி நடக்க போகுது? அதுதான் தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தையே நினைச்சு உட்காரணும். அதுதான் மனவளக்கலையில் இருக்கிற துரியாதீத தவம். நீங்க துரியாதீத தவம் செய்யாம யோகம் வராது. இணையணும்ல. எப்படி இணையும்? மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறிவிடும். அப்போ தெய்வம் சுத்த வெளிதான், அறிவுதான் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களால் தவம் செய்ய முடியுமா? முடியும்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஒட்டுமாது? ஒட்டவே ஒட்டாது. அப்போ நீங்க தெய்வம் அறிவுதான் சுத்த வெளிதான் ஒப்புக்கொள்ளாம, அப்ப நம்ம குல தெய்வம் சித்தெய்வத்தை என்ன பண்றது? அது அவதார தெய்வம், அது சிறு தெய்வம், அது மகா பெரிய தெய்வம். அருவ தெய்வம், இது உருவ தெய்வம். நீங்க உருவ தெய்வத்தை விட்டுட்டு அருவ தெய்வத்துக்கிட்ட போங்க. அது பெரிய சாமி, இது ஆமா. இவ்வளவு நாளும் சின்ன சாமியை கும்பிட்டு இருக்கிறீங்க, இனிமே எந்த சாமியை கும்பிடணும்? சின்ன சாமியை கும்பிட்டாலும் அருள் கிடைக்கும், பெரிய சாமியை கும்பிட்டாலும் அருள் கிடைக்கும். சின்ன சாமியை கும்பிட்டா அருள் எந்த அளவுல கிடைக்கும்? சின்ன அளவுல கிடைக்கும். பெரிய சாமியை கும்பிட்டா, இப்போ உங்களுக்கு சின்ன அளவுல அருள் வேணுமா, பெரிய அளவுல அருள் வேணுமா? அருள்னா என்னது? அறிவு. அதான் அருள் தந்தை, அறிவு தந்தை, தெய்வம் அறிவு. இப்ப புரியுதா? அப்ப அம்மன் அருள் பெற வேண்டுகிறோம், முருகன் அருள் பெற வேண்டுகிறோம், அருள்மிகு கடவுள் அருள் பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவிலே உயர வேண்டும், அறிவை அறிய வேண்டும். அதான் அறிவறிய அறம் வளர அறிவு திருக்கோயில். அதுக்கு தான் மகரிஷி இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? தெய்வம் எது? ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றுன்னு கவி இருக்குது இல்ல? அதான முதல் கவி. அது ஏன் பாடினாங்க? தெய்வம் எதுன்னு. ஆதி எனும் பரம்பொருள் தான் தெய்வம். எல்லாம் வல்ல தெய்வம் அது சொல்லால் மட்டும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத புரிஞ்சிக்காம நீங்க எத்தனை வருஷம் மனவளக்கலையில இருந்தாலும் சரி, நான் 37 வருஷ அனுபவத்தை வச்சு சொல்றேன், உங்களுக்கு சமாதி அனுபவம் வராது. சுத்த வெளிதான் தெய்வம், அறிவுதான் தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஆழ்நிலை தவம் செஞ்சாலும் சரி, இல்லை 3 மாசம் மௌனத்தில் தவம், அப்படியே தொடர்ந்து ஆழ்நிலை தவம் 3 மாசம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன் வராது? நீங்க ஏத்துக்கலையே. விளக்க ஞானம் இல்லாமல் அனுபவ ஞானம் வராது வராது வராது. அதனாலதான் தெய்வ நிலை அறியாமல் திகைக்கும் மக்களுக்கெல்லாம் தெளிவாக இறை உணர பிரம்ம ஞானம் தந்தேன் மகரிஷி என்று கூறி, மனவளக்கலை என்பது மனதை வளப்படுத்துகிற கலை. அறிவுதான் மனதுக்கு வளம்.
புரியுதுங்களா? அதுதான் மனம் என்னும் மந்திர சாவி. அது அறிவா வர்ற வரையில் அது சாவியா இருக்காது, வெறும் உலோகமா தான் இருக்கும். அது சாவி ஆக்கணும். சாவி ஆக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு மனசுக்கு அறிவுல முழுமை பெற வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து நிறைவு பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க.